ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் தாங்க. குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து குழந்தைகளுக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவி, பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய், தாளிப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்திருக்கேங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷும் கூட, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துருப்பீங்க, யாரும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டீங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குயிக்காகவும் முடிச்சிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஒரே வீடியோவே நான் இதில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கனும் செய்கிற வீடியோ ஒரே வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்ஸு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு வெங்காயம் தாளிப்புக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நெய்யை ஊற்றி இதுக்கும் தேவையான சோம்பு, கிராம்பு, பட்டை, இலை இது தாளிக்கிறதுக்கு. இதுக்கும் ஒரு வெங்காயம், அதுக்கும் ஒரு வெங்காயம், சேம் மசாலா, சேம் இது தாங்க ரெண்டுத்துக்கும். இதுக்கு நெய் போட்டிருக்கேன் நான் தேங்காய் பால் சாதத்துக்கு. சிக்கனுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இவ்வளோ தான் வித்தியாசம், ரொம்ப கிடையாது. இது ரொம்ப நல்லா வதக்கிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா அடுத்தது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கினா போதுமானதாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க. வச்சோம்னா எல்லாம் ரெடி பண்ணோம்னா ஒரு 1/2 ஹவரில் நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் நான், அதில் வதங்குது. இப்போது 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், சாப்பாட்டு அரிசி தான். அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் நான் அதில் சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே பிரியாணி மற்ற ரைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அரிசி சேர்ப்போம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஹீட் ஆனால் போதுங்க. தேங்காய் பால் சூடானால் போதும். நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் உங்களோட ஆப்ஷன் புதினா சேர்க்கறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரியே செஞ்சுருக்கேங்க. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. தேங்காய் பால் கொதிக்க தேவையில்லை. கொதிச்சதுன்னா திரிஞ்சிரும். அது சாதத்துலேயே ஒரு மாதிரி தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி இந்த பால் எடுத்துருக்கேன். அந்த திக்கான தேங்காய் பால், ஒரே தேங்காய் பால் தான், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் இதில் சேர்க்கலை. அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு கிண்டுட்டு இந்த செகண்டில் பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. 2 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லா உதிரியான தேங்காய் பால் சாதம் கிடச்சிரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா குக்கர் ஆவி வந்தோன்னா தான் நம்ம விசில் போடணும் அந்த வெயிட்டு மேலே. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போது சிக்கன் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 4-5 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெருசாக மசாலாலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே மசாலா, அந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும்தான் நான் சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் வீடியோ ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு ஆப்டான டிஷ்ஷுங்க இது. மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நிறைய காரம் சேர்க்கல. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் காரம் எதுவும் சேர்க்கலை பெருசாக. ஒன்லி பெப்பர் போட்டு மட்டும்தான் இதில் செய்ய போகிறேன். 1/2 ஸ்பூன் மட்டும்தான். இது நார்மலாக இருந்தால் நான் சிக்கன் செய்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த நான் ஸ்பூன் பார்த்திங்க இல்லையா, அதில் நான் போடுவேன். இப்போ நல்லா திரும்பவும் கிளறி விட்டுக்கலாம். அந்த தக்காளி ஒரு சின்ன புளிப்பு சுவைக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன கொஞ்சம் புளிப்பு சுவை எல்லா டிஷ்ஷிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். நான் தண்ணியே வீட்டில், ஆனால் இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நல்லா கொதிச்சிச்சு. எப்போவுமே மூடி எடுக்கும் போது இந்த மாதிரி எடுங்க. ஏன்னா கையில் அடிச்சிடும். நிறைய டைம் நானே வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி.
குக்கர் விசில் பார்த்திங்கன்னா இப்போ 2 விசில் வந்துருச்சு. நல்லா இப்போது சிக்கன் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இறக்கும் போது மட்டும்தான் எப்போவுமே பெப்பர் சேர்க்கணும். ஏன்னா பெப்பர் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கு கசப்பு சுவை வந்துடும். பெப்பர் நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா நமக்கு சுவையான சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் சொல்லலாம். இது நிறைய பேர் உங்கள் விருப்பம்தாங்க. சோறு வைக்கிறதோட பேர் வைக்கிறது முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் வச்சுங்க. பெப்பர் சிக்கன் தான் இது. என்னோடய ஸ்டைல் பெப்பர் சிக்கனுங்க இது. இது இன்னும் 2-3 ஸ்டைல்லே நான் பண்ணுவேன். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல். நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக தாங்க கருவேப்பிலை கொத்தமல்லி போடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. போட்டு இறக்கிடலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் கூட போட மாட்டீங்க ஜனங்களே, மக்களே. ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவ் ஆகும். இல்லைனா என்ன வீடியோ போட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரிங்க. ஒரு யூடியூபருக்குமே அதுதாங்க. ஏன்னா நல்ல வீடியோஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரொம்ப ஃபேவரெட்டு. பிரியாணி ஒன் ஆஃப் தி ஃபேவரெட்டு. இதுவும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது லஞ்சு கட்டிட வேண்டியது தான். நான் லஞ்சை கட்டிடுறேன். எனக்கும் லஞ்சு கட்டணும். சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.